வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரே நாளில் ரூ. 2160 அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல், இந்த மாதத்தில் ரூ. 12,800 தங்கத்தோட விலை எல்லா ஏற்றங்களும் போக சரிவு மட்டுமே காணப்படுகிறது. இந்த பிரம்மாண்ட சரிவுக்கான காரணம் என்ன மேற்கொண்டு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 245 காணப்பட்டது. 5 விலை சரிவோட 240 8 கிராம் 1960 காணப்பட்டது. 40 விலை சரிவோட 1920 காணப்படுது. இன்று ஒரே நாளில் கிலோவுக்கு 5000 சரிஞ்சது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, இதோட விலையானது 50,000 சரிஞ்சு காணப்படுது. நம்மளுக்கு 2,90,000 2,40,000 கடந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும். 24 கேரட் தங்கத்தோட விலை 1 கிராம் 13,965 காணப்பட்டது. நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, கிராமுக்கே பார்த்தீங்கன்னா ரூ. 283 அப்படிங்கிற கடுமையான சரிவில் காணப்படுது. சவரன் விலையை பொறுத்தவரை 1,11,720 காணப்பட்டது. ரூ. 2,264 விலை சரிவோட 1,09,456 காணப்படுது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சரிவில் காணப்படுது. கடந்த ஒரு மாதத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 13,500 மேலே சவரனுக்கு சரிஞ்சு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்க வேலை. 22 கேரட் தங்கத்தோட விலையும் இதற்கு சற்றும் சலிக்காமல் கடுமையான சரிவில் தான் காணப்படுது. 1 கிராம் 13,330 காணப்பட்டது. ரூ. 270 விலை சரிவோட 13,030 காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல தொடர்ந்தும் கடுமையாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 1,06,400 காணப்பட்டது. 2,160 அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியோட 1,04,240 இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரே நாளில் 2,160 இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் நம்மளுக்கு வந்து கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 12,800 சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது. இது மேற்கொண்டு தொடர்ந்து சரிய வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. சவரன் விலையை பொறுத்தவரை ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 2,000 சரிவுன்னு பார்க்குறப்ப 4,000 5,000 அதிகபட்சமாக சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே காணப்படுது. இந்த சரிவுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம இங்கே விரிவாக பார்க்கலாம். உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது மீண்டும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு அவுன்ஸ் ஆனது $4,000 கீழே சரிஞ்சு காணப்படுது. இப்படி சரிஞ்சு காணப்படுற காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மேற்கொண்டு தொடர்ந்து கடுமையாக சரிய வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்திய அமெரிக்க பங்குச்சந்தைகள், இதில் குறிப்பாக அமெரிக்க பங்குச்சந்தை மீண்டும் 52,000 புள்ளிகளே கடந்துருச்சு. அது எந்த நேரத்தில் மீண்டும் வந்து ஒரு புதிய வரலாற்று உச்சத்தை தொடலாம். இப்படி அமெரிக்க பங்குச்சந்தையானது உச்சம் தொடர்றப்ப என்ன ஆகுனா, அமெரிக்க பங்குச்சந்தைகளில் முதலீடுகள் அதிகமாகும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை சரிஞ்சிட்டு இருக்க வேலை இப்படி முதலீடுகள் வந்து அமெரிக்க பங்குச்சந்தையில் அதிகமாகிறப்போ தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முதலீடாக வந்து மாற்றுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கத்தில் இருக்க முதலீடுலாம் வெளியே எடுத்துட்டு அவங்க பங்குச்சந்தை பக்கம் போவாங்க. இப்படி போகிறப்ப என்னாங்கன்னா, இதை சார்ந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக உருவாகும். அது மட்டும் இல்லாமல் போர் சூழலும் முடியணும். போர் சூழல் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையில் நம்ம வந்து தொடர்ச்சியாக சரிவுகளை எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்தில்.